எங்கள் ஊர் ஏரியில் வந்து பார்த்தோம்னா தண்ணி இல்லை. இது என்னன்னா இதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எல்லா ஊர் ஏரியும் நிரம்பி மதகு வழியாக தண்ணி போகுது. ஆனால் எங்கள் ஊர் ஏரியில் ஒரு நாள் கூட தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்னா ஒரு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்று மணலை எடுத்துட்டாங்க. அதை எடுத்ததுனால என்ன ஆச்சுறான்னா ஆற்றுலேருந்து வரக்கூடிய காவாய் வந்து பார்த்தோம்னா கால்வாய் வந்து மேடாகவும் ஆறு பள்ளமாகவும் போயிடுது. இதனால் எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தோம்னா ஏரி நிரம்பலை. இதனால் இந்த ஒரு போகம் மட்டும்தான் கிணற்று நீர் பாசனமும் போர் நீராலையும் இந்த ஒரு போகம் மட்டும்தான் விவசாயம் நடக்கும். அடுத்த போகம்லாம் விவசாயம் நடக்காது. எங்களுக்கு அந்த 40 அடி மட்டும்தான் தண்ணீர். அந்த தண்ணீரும் பார்த்தோம்னா இன்னும் ஒரு 4 மாதம் பொறுத்து இருக்காது. அப்போ எங்களுக்கு நீர் மட்டம் உயரணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு தடுப்பணை அமைஞ்சால் மட்டும்தான் இந்த நிலத்தடியோட நீர்மட்டம் உயரும். இதை வந்து அரசு இதை கவனத்தில் கொண்டு எங்கள் கிராமத்துக்கும் மட்டும் இல்லாமல் எல்லா கிராமத்துக்கும் ஒரு பயனும் தரக்கூடிய வகையில் இந்த தடுப்பணையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு வசதி இல்லை, இடம் இல்லை, உட்காந்து பைசாண்டை கட்டி கொடுக்கணும், கட்டணும். வாரம் வெயிலில் இருக்குதாக்குது. பைசாண்டு கட்டினா பரவாயில்ல. பஸ்ஸு இன்னும் வருதா இல்லை ஆர்டினரி பஸ்ஸா இல்லை டீலக்ஸ் பஸ்ஸா என்ன கூட தெரிய மாட்டேங்குது. சரியான இது கிடையாது. அந்த என்ன இப்போ கொஞ்சம் பழைய பஸ்ஸெலாம் மாற்றி கொஞ்சம் புது பஸ் வாங்கி போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டாப்பிங்கில் வந்து உட்காரத்துக்கு என்ன பெரும்பாலும் இந்த குடிச்சிட்டு அவன் தான் உட்காந்துக்கிறான் தவிர பொதுமக்கள் ஏறவங்க அவங்க யாரும் ஏறுறதில்லை. அவங்க உட்காந்து ஏறுறாங்க. அவங்களாம் வெயிலில் தான் நின்றுருக்காங்க. பஸ்ஸு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வர்றதில்லை. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதுதான் இன்னும் மாற்று ஏற்பாடு உடனடியாக பண்ணணும். அதுக்கு இன்னும் பண்ணாமையே இருக்காங்க. எல்லாம் இடித்து போட்டு அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இங்கே நான் வந்துட்டு நான் வந்து ரெகுலராக சண்டே வந்து மீன் வாங்கிட்டு போவேன். அடையார்லேருந்து வரேன். நிறைய டைம் நான் இங்கே பார்த்தீங்க ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்குது, க்ரௌடாக தான் இருக்குது. இப்போ ஜனங்க போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. பஸ்ஸு ஏற இறங்க எல்லாமே கஷ்டமாக தான் சிரமமாக தான் இருக்குது. நாங்க வந்து ஒரு 20 வருஷமா இந்த கிராமத்துல இருக்கோம். நாங்க வேங்கடமங்கலம் கிராமத்துல இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த சாலை வசதி வந்து எங்களுக்கு சரியாவே இல்ல. இந்த 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 ரோடு தான் வந்து எங்களுக்கு மெயின் ரோடு. எல்லா வண்டியும் இதுல தான் போகுது. ஸ்கூல் வேனெல்லாம் போகுது. ஆனா, எங்களுக்கு இந்த சாலை வசதி வந்து சரியான முறையில இல்ல. குழந்தைங்கலாம் இதுல விளையாடுறாங்க. கரண்ட் வசதி கிடையாது. இதுலேருந்து அது வரைக்கும் அந்த பக்கம் அகரம் ரோடு வரைக்கும் இதில தான் போகுது. அந்த பாதி வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. எங்களுக்கு இந்த இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் போட்டு குடுக்கல. எங்களுக்கு வந்து ஒரு 10 குடும்பம் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இங்க இந்த இருளர் பகுதியில. நாங்க வந்து ஒரு 50 குடும்பம் இருக்கோம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்ல. இந்த சாலை வசதி வந்து எங்களுக்கு பண்ணி குடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எல்லாருமே இந்த ரோட்ல தான் போறாங்க, வராங்க. குழந்தைங்க விளையாடுறாங்க. அப்படி இருக்கும்போது வேன் ஏதாவது போம்போது, வரும்போது தடுமாறி வந்து ஏதாவது விழுந்துட்டாலோ, ஏதாவது பண்ணாலோ எங்களால எதுவும் பண்ண முடியல. எதுவும் போய் கேட்க முடிய மாட்டேங்குது யார்கிட்டயும். எங்களுக்கு சாலை வசதி பண்ணி குடுங்க. அடிப்படை வசதி பண்ணி குடுங்க. மார்வார் அரசின மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டு வருகின்றனர். அவர்கள் கடந்து செல்லக்கூடிய வகையாக இரும்பு மேம்பாலம் ஒன்று அருகாமையில் உள்ளது. இது 2 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கூரை இல்லாமல் மிகவும் மோசமான நிலையில் இரும்பு கம்பிகளும் தகரங்களும் சிதலமடைந்து எப்பொழுது வேண்டுமானாலும் வாகனத்தின் மீதும் மாணவர்கள் நடந்து செல்லும் போது விபத்துக்கு உள்ளாகும் என பலமுறை எச்சரித்தும் அந்த பாதையை சரி செய்யப்படவில்லை. ஆகவே தமிழக அரசு மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து இதனை உடனே அகற்றுமாறும், அதாவது அகற்ற முடியலன்னா உடனே சரி செய்து தர சொல்லுங்க. இது மாணவர்களுடைய நலனில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனம் செலுத்தி ஆகணும். வேறு வழி இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா அன்றாடம் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வண்டி வாகனங்கள் சென்று கொண்டு இருக்குது. இரும்புகள் சிதலம் அடைஞ்சு கீழே விழுந்தால் யார் மேலே விழும்? வண்டி விபத்துக்குள்ளாகி உயிரிழக்க நேரிடும், மாணவர்கள் உயிரிழக்க நேரிடும். ஆகவே தமிழக அரசு இதை உடனே கருத்தில் கொண்டு இதனை சரி செய்ய தரும்படி, சரி செய்ய முடியலையே அகற்றிடு. பார்த்தீங்கன்னா நந்திவரம் குருவாஞ்சேரி ஈபி பின்புறம் பாலாஜி அவனில் தான் நாங்கள் வசிச்சுட்டு வந்திருக்கோம் இத்தனை வருஷமா. இங்கே தான் நாங்கள் ஆட்டோ சங்கத்தில் இருந்து ஆட்டோ ஸ்டாண்டு மூலிமா ஆட்டோ ஓட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு ஈவி பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பாருங்க. இது எப்போ எந்த நிலையில் இடிஞ்சு யார் மேலே விழுன்றது தெரியல.
இது சார்பாகவும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் மூலியமா சொல்லி நகராட்சியில் நடவடிக்கை எடுக்க சொன்னோம். இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு போறாங்களே தவிர யாருமே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல. அதே போல இங்க பாருங்க, இது ஒரு திருச்சி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா இந்த காவா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஏற ஸ்டூடெண்ட்ல இருந்து வேலைக்கு போறவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொசு தொல்லையாலையும் இந்த நாத்துத்தாலையும் தாங்க முடியாம ரொம்ப அவசப்படுறாங்க. இது மூலயமா வந்து இதுக்கு நாங்க வந்து லெட்டர் எல்லாம் கொடுத்து பல முறை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. நகராட்சி மன்ற தலைவர் கார்த்திக் அவர்கிட்டயும் நாங்க சொல்லியாச்சு. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதை வந்து நான் பண்றேன், ஒரு கலெக்டர் மூலியமா நீங்க தான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நாங்க தாழ்மையாண்டோட மக்கள் சார்பாகவும் இந்த இபி பஸ் ஸ்டாண்ட் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மழை காலத்தில் வெள்ளம் வரும்போது எந்த அதிகாரியும் வந்து பார்க்குறதும் இல்லை, இங்கே வந்து எதுவும் பண்ணுறதும் இல்லை, எந்த உதவியும் செய்கிறது இல்லை. ஆக மொத்தத்தில் மழை காலம் நின்ன பிறகு வெயில் காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் தூர் வாரினா கூவாங்கார ஆற்ற நல்லா இருக்கும். அதனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத போகும். நிறைய பாதிப்பு ஆகிட்டோம் நாங்கள். அதனால் எல்லோரும் தயவு செய்து மக்களுக்கு உண்டான ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுத்து ஒரு இடம் பார்த்து கட்டி கொடுத்துட்டிங்கன்னா அதில் போய் மழை நாளில் நாங்கள் போய் உக்காருவோம். ஒரே ஸ்கூலில் இந்த ஊரில் அத்தனை பேர் போய் உட்கார முடியுமா? அதுதான் எங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். பக்கத்தில் ஆறு சார், தண்ணி வந்தால் கூட கொஞ்சம் தண்ணி வந்தால் கூட வீட்டில் வந்துடுது. நாங்கள் படுக்க இடம் இல்லாத அங்கங்கே போய் படுக்கிறதாகுது. எல்லாம் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. இந்த வீட்டை கொஞ்சம் இது பண்ணால் சீர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கூவார் ஓரம் வந்து எங்களுக்கு நிறைய மழை நீரால் பாதிப்பு. இந்த கூவார் தண்ணியாலேயும் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. குழந்தைங்க நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் நிறைய குட்டி பாப்பா அந்த சந்தில் நிறைய பேருக்கு இருக்குது. இங்கே வந்து மெட்ரோ வாட்டர் எதுவுமே க்ளீன் கிடையாது. இந்த மழை டைமில் வந்து எங்களுக்கு யாருமே வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் மெட்ரோ வாட்டரோ சரி எதுவும் க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர யாரும் இன்னும் செஞ்சு கொடுக்கல. மெட்ரோ வாட்டர் வந்து புழுவாகவும் பூச்சியாகவும் தான் எங்களுக்கு வருதே தவிர எங்களால் அது தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது க்ளீன் பண்ணி கொடுக்க கூட முடியாது. அதால் குழந்தைங்க நிறைய பேருக்கு ரொம்ப ஜுரம் வந்து ஃபீவர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்குது. கை கால் பிரச்சனை, உடம்புல வியாதி, ஒரு மாதிரி புண்ணு, அதெல்லாம் வந்து வியாதி வந்து குழந்தைங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் வச்சு சிகிச்சை பார்க்குறோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு இங்கே யாரும் வந்து எதுவும் செய்யலை. அந்த கட்சி டைமில் மட்டும்தான் எங்களுக்காக வந்து பேசுவாங்களே தவிர செஞ்சு கொடுக்குறோமா பார்க்குறோமான்னு சொல்லுவாங்களே தவிர இது வரைக்கும் யாரும் வந்து செஞ்சு கொடுக்கல எங்களுக்காக. இங்கே 3வது பிளாக்ல வந்து ஒரு ரேஷன் கடை கட்டினாங்க. அந்த ரேஷன் கடை கட்டி 1 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் 1 வருஷத்துலேயே ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எலி உள்ளே புகுந்து ரேஷன் பொருட்கள்லாம் வந்து சாப்பிட்ருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் உள்ளே போய் பார்த்தபோது பார்த்தீங்கன்னா செவுரில் வந்து நிறைய இடத்துல வந்து ஓட்டை போட்டிருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து பாமாயில், பருப்பு, அரிசி எல்லாமே வந்து எலி சாப்பிட்டு தான் வந்து இருந்தது. ஸோ அன்றைக்கி ரேஷன் கடையில் நிறைய பொருளை வந்து அவங்க தூக்கி வெளியில் போட்டுருந்தாங்க. நாங்கள் கேட்டிருந்தோம், ஏன் 1 வருஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே வந்து இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொன்னாங்க இது வந்து எலிங்க மேலே தான் ப்ராப்ளம்னாங்க. ஆனால் வந்து அந்த கட்டடம் வந்து ஒழுங்காக கட்டியிருந்தாங்கன்னா எலி வந்து தொல்லை வந்து அவ்வளோ வந்திருக்காது. அந்த கட்டடம் வந்து ஒழுங்காக கட்டாத காரணத்துக்காக தான் எலி எல்லாமே வந்து பொருட்கள்லாம் வீணாகுது. இந்த கட்டடம் வந்து ஒரு 17 லட்சத்தில் கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து 1 வருஷத்துலேயே இவ்வளோ பாதிப்பு இருக்கிறது மக்களுக்கு வந்து அந்த தரமின்மை தான் காட்டுது. இந்த பொருட்கள் சாப்பிட்டதால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படல. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா வந்து நார்மலாக ஒரு அரிசி மேலே எலி போனாலே வந்து நம்மளுக்கு வந்து போயிடும். ஆனால் வந்து இங்கே ரேஷன் கடையில் இப்போ எல்லா பொருட்கள் மேலேயும் வந்து எலி வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து மக்களுக்கு வந்து அதை வாங்கி சமைக்கிறதுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வோடு தான் இருக்காங்க.
முத்தமிழ் நகர் 3rd பிளாக். இந்த பார்க்கில் வந்து நாங்கள் எப்போவுமே விளாடுவோம். இந்த பார்க் எல்லாமே டேமேஜாக இருக்குது. அதனால் இது சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே நாங்கள் விளாடுவோம். பட் வந்து நிறைய டேமேஜான திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எங்களால் சரியாக விளையாடக்கூட முடியலை. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கூட இங்கே வராங்க. அதனால் அந்த கிளாஸ் பாட்டில்லாம் சில பேர் காலில் குத்தி ரத்தம்லாம் வருது. அதனால் அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சறுக்கு மரம் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா சீசாலாம் தனியாக கழட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதனால் அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அங்கிள். அதெல்லாம் இல்லவே இல்லை, ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதெல்லாம் இன்னும் நல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஸ்ட்ரீட் லைட்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க ப்ளீஸ். தற்பொழுது கோயம்பேடு வணிக வளாகத்துக்குள்ள இப்போ இருக்கிற கூலி தொழிலாளிகளுக்கு வந்து ஊருக்கு போகணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அதனால் இங்கேருந்து அவங்க ஒரு லக்கேஜு, அவங்க வீட்டுக்கு காய்கறி இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்பயுமே போவாங்க முதல்ல இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போது. ஆனால் இப்போ வந்து அதுக்கு வந்து வழி இல்லாமல் அவங்க வந்து இங்கேருந்து போய் கிளாம்பாக்கம் போய் மாறி போகிறதுனால ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கேட்டன் காவல் நிலையம் இங்கே அமைஞ்சிருக்கு. அங்கே அவங்க வந்து ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறாங்க. கொஞ்சம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமாக பண்ணாங்கன்னா இங்கே வந்து இந்த குற்ற செயல்களை கொஞ்சம் தடுக்கலாம். இதனால் வந்து வெளியிலேருந்து வர்ற குற்றம் செஞ்சுட்டு இங்கே வர்றாங்க, கோயம்பேட்டுக்குள்ளே வர்றாங்க, அவங்கெல்லாம் தடுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் வந்து கோயம்பேடு வணிக வளாகம் திறக்கும் போது இருந்த பாக்ஸ்கள்லாம் இப்போ இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி, தமிழக அரசு இதெல்லாம் வந்து முன்னிட்டு இதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தா கோயம்பேடு வாழ் மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நாக்கா 7 கிலோமீட்ரு ஒரே டிஸ்டன்ஸ் நீட்டாக இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு மருத்துவ உதவியோ ஏதாவது ஒன்று தேவைப்படுதோ, ஒரு மூச்சு திணறலோ இல்லை குழந்தைகளுக்கு இடிச்சிக்கிட்டாவோ காயம் ஏற்பட்டாவோ ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு முதலுதவி சிகிச்சை செய்யணுன்னாக்கா எதுவும் செய்ய முடியல. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முதலுதவி சிகிச்சை மையம்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தா பாழடைஞ்சு தான் இருக்குது. அங்கே ஒரு நர்ஸோ இல்லை ஒரு டாக்டரோ இல்லை ஒரு கம்பவுண்டரோ எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை. இங்கே நெஞ்சு வலி பார்க்குற மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. சப்போஸ் ஒரு சின்ன காயம் பட்டால் கூட இதை பார்க்குற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு முதலுதவி சிகிச்சை மையம்னு வச்சுருக்காங்களோக்கோசரம் அதில் எந்த விதமான செயல்பாடும் இல்லை. எல்லாமே பூட்டி தான் கிடக்குது, இடிஞ்சு தான் கிடக்குது. இதை பார்க்கும்போது எங்களுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னாக்கா ஒரு வயசானவங்களோ இல்லை ஏதாவது ஒருத்தவங்க வந்தாலும் திடீர்னு ஒரு முதலுதவி தேவைப்படுது, ஒரு மூச்சு திணறுது, எங்கே போய் அவங்க தேடுவாங்க? இப்போ ஒரு குழந்தை வருது, திடீர்னு குழந்தை வருது, ஒரு காலில் இடிச்சிக்கிச்சு, ஒரு காயம், நாங்கள் எங்கே வரும்போதே நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் இந்த கவர்மெண்ட்டு இந்த நிலையை பார்த்து மக்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நல்லபடியாக ஒரு 4-5 நிலையை அமைச்சு கொடுத்தா அருமையாக இருக்கும். இந்த பாலம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. இங்கே வந்து பொதுமக்கள் முதல் பகுதி பார்த்தா இங்கே ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கேருந்து இந்த சைடு வரவங்க, இங்கேருந்து இந்த சைடு வரவங்க எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ போகிறது வந்து ரொம்ப சுற்றின்னு தான் போகிறாங்க. பொதுமக்களுக்கு இடையூறு. அடுத்து வந்து இங்கே வந்து இப்போ பிரசவ மருத்துவமனை இருக்குது. இந்த மருத்துவமனைக்கு இந்த சைடில் இருக்கிறவங்க முக்கால் பாதி பேர் இங்கே தான் வந்து ஜாயின்ட் ஆகணும். ஆனால் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று இந்த சைடு வரணும். இங்கே பேஜன் பிரிட்ஜில் வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட் பகல் 11 மணி வரையிலும் 11:30 மணி வரையிலும் இங்கே போக்குவரத்து இடத்துல ஜாஸ்தி. அர்ஜென்ட்டும் வர முடியாது. அதே மாதிரி இந்த சைடு வரனால பெரம்பூரில் போக்குவரத்து இடத்துல ஜாஸ்தி. இந்த சைடு வர முடியாது. ஆனால் இது எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. இது ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் 2 வருஷம் ஆகுமோ இல்லை இன்னும் 3 வருஷம் ஆகுமோ சொல்ல முடியாது. ஆனால் பொதுமக்கள் ரொம்ப அவஸ்தை. எங்களை மாதிரி ஆட்டோ தினக்கூலி நாங்கள் 10 ரூபா, இங்கேருந்து போனால் 10 ரூபா கொடுப்பாங்க, அங்கேருந்து கொஞ்சம் போனால் 20 ரூபா கொடுப்பாங்க. இதே எங்களுக்கு பொழப்பு நடத்த முடியல. இந்த கஷ்ட காலத்தில் இது எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. ஒன்று பட்டுக்கு புகழ்பெற்றது, கோவிலுக்கு புகழ்பெற்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ரொம்ப மோசமான ஒரு விஷயத்துக்கும் புகழ்பெற்றிருக்கு காஞ்சிபுரம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. இந்த அத்தனை கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய மக்கள்கள் வந்து
இங்கே அரசு தலைமை மருத்துவமனையில் தான், காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் தான் சிகிச்சைக்காக வராங்க. அப்படி பார்க்கும்போது நாள் ஒன்றுக்கு 2000க்கும் மேற்பட்டோர் வந்து போகிறாங்க. இங்கே வந்து 740 படுக்கை வசதி கொண்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இசிஜி மிஷின் அடிப்படையான ஒரு தேவையான கருவி வந்து இசிஜி மிஷின் வந்து 10 கருவிகள் வந்து பழுதடைந்து போயிருக்கு. ஓபியில மட்டும்தான் வந்து இயங்கிட்டு இருக்கதா சொல்லப்படுகிறது. சமீபத்துல அந்த மருத்துவமனையில பணிபுரிந்த ஒரு ஊழியருடைய மனைவியை வந்து அந்த மருத்துவமனையில வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த இசிஜி மிஷின் இல்லை அப்படின்ற காரணத்தினால சரியா செக் பண்ண முடியாத காரணத்தினாலே வந்து அவங்களுக்கு வந்து பரிதாபகரமா அவங்களுக்கு வந்து உயிரும் போயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள், இங்க காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வந்து இது இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பே இல்லாத மாதிரியான ஒரு அவல நிலை வந்து இங்க இருந்துகிட்டு இருக்கு. முதுகு வலி ரொம்ப வரும். சாகப்சர் வேறு வண்டியில் சாகப்சர் போயிடும். அடிக்கடிக்கு மாற்ற வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து அப்படியே வாரின்னு வராங்க. ஒன் பை ஒன்னாக வாரின்னு வராங்க. வாரின்னு வந்துட்டு இப்போ நாளைக்கு இந்த இடத்த வாடுறோன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாதாள சாக்கடை அடிக்கடிக்கு வந்து வாரின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து காவா செவுரு வச்சிடலாம், அடிக்கடிக்கு ஜேசிபியை உள்ளே விடவும் முடியல சொல்லிட்டு செவுரு வச்சிடலான்னு சொல்லிட்டு அது இந்த ஒரே டைம் வந்து அதான் மதில் செவுரு மாதிரி வச்சுட்டு பக்காவாக கீழே இது தர மாதிரி போட்டு அந்த மாதிரி நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த தண்ணியை வாரி எடுத்து இந்த இடத்துல விட்டு அந்த இடத்த கட்டின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இந்த தண்ணியை வாரி விட்டு இப்படி தான் பண்ணுறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக கோயில் தெருவில் தான் கடை வச்சுருக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த கோயிலில் பூக்கடை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். 4 தலைமுறை 5 தலைமுறையாக தான் இந்த கோயில் தெருவில் கடை வச்சுக்கிறோம். இவ்வளோ நாள் என் தைப்பூசம் நடக்குது. எல்லா நாளும் கடை எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து ஒதுக்கி வெளியே போட்டுருவோம். கடை போடக்கூடாது. நாங்கள் அந்த 3 நாளும் நாங்கள் போடலைன்னு சொல்லிட்டோம். எடுத்துகிட்டு போய் பெட்டி எல்லாம் எடுத்து வச்சோம். வச்ச பெட்டி எல்லாத்தையும் உடச்சி ஒரு பெட்டி கிடையாது. போய் கேட்குற கொடுக்க மாட்டேன். வந்து சுடுகாட்டில் போய் எடுத்துக்கணுமா? விருகம்பாக்கா சுடுகாட்டில் ஏற்றின வண்டியை அப்படியே அந்த புல்டோசரை உள்ள வச்சு இடிக்கிறாங்க. நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு வாழ்வாதாரம் கடைங்க அப்புறப்படுத்த கடை போடாதீங்கன்னு சொன்னாங்க. நாங்க போடலன்ட்டோம். வெளியே போட்ட கடை ஏன் உடைக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 70 கடைக்கு 21 கடை உள்ள குத்துக்குறாங்க. 21 கடை மட்டும் தான் குத்துக்குறாங்க. 70 கடை. நாங்க 70 கடையில் 21 கடைக்காரங்க உள்ள போனோமா, மிச்ச கடைக்காரங்களாம் கடையே போடக்கூடாதான். கேட்டால் தினமலரில் உங்களுக்கு ஓயாம பேப்பரில் வருது. டிசி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கோயிலில் கடைங்களே இருக்கக்கூடாதுன்னு கோயிலுக்கு வரவங்க சொல்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பெட்டியை உடச்சதுக்கும் பதில் சொல்லணும். எங்களை மரியாதை இல்லாமல் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு பதில் சொல்லணும். கடை ஆக்கிரமிப்பு 50 வருஷமா நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம். இந்த வாய்க்கால் பணி வந்து 2-3 மாதமாக நடக்காமல் இருக்குது. இதனால் ரொம்ப டிராஃபிக் வேறு இங்கே ஓவராக. அதாவது அரை மணி நேரத்துக்கு பார்த்து 2 மணி நேரம் ஆகுது. இங்கேருந்து டிராஃபிக்கே இந்த சிக்னல் தரமணி சிக்னல் கிராமத்துக்கே 2 மணி நேரம் ஆகுது. அதனால் கொஞ்சம் தயவு பண்ணி இந்த வாய்க்கால் பணி சீக்கிரமாக முடியுங்க. தயவு பண்ணி சொல்கிறேன், எல்லாருக்கும் நல்லது. அது கொசு தொல்லை பெரிய தொல்லை. அது நாங்கள் என்ன பண்ண முடியும்? கொசு காய்க்கால் இந்த வாய்க்கால் இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் கொசு தொல்லை தாங்கி தானே ஆக முடியும். அது சீர்படுத்தினா தான் எங்களுக்கு சரியாக இருக்க முடியும். பக்கத்தில் டீ கிடைக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது? டீ கடை இருந்தாலும் அந்த டீ கடையில் தான் நாங்கள் டீ குடிக்கிறோம். அது எந்த நோய் வந்தாலும் நாங்கள் தாங்கி தான் ஆகணும். சும்மா மேற்பாவைக்காக வாராங்க, வந்து நிற்கிறாங்க, காவை என்னமோ அழுற மாதிரி அழுறாங்க, அப்படி விட்டுறாங்க. அதோட அவ்வளோதான் அவங்க வேலை வந்து. அதுக்கப்புறம் யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து இங்கே நாத்தம் தாங்க முடியல. பக்கத்தில் டீ கடை வேறு இருக்குது, நாங்கள் பக்கத்தில் ஒயின் டாஸ்மார்க் வேறு இருக்குது. சரிங்களா, ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வந்து தயவுசெய்து எங்களுக்கு இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு நல்லா இருக்குது எங்களுக்கு வந்து. கடந்த 10/1/2025 அன்றைக்கு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, உங்களுடைய பிரதான கோரிக்கையான அரசுடைய பிரதான கோரிக்கையான பழைய பென்ஷன் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை அமுல்படுத்திய பிறகு அதை ஆய்வு செய்து அமுல்படுத்துன்னு சொன்னது இன்றைக்கு லட்சக்கணக்கான அரசு ஆசிரியமத்தில் மிகுந்த பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏன்னு சொன்னால், மத்திய அரசாங்கம் அமுல்படுத்தக்கூடிய எல்லா விதமான திட்டங்களையும், அது நீட் தேர்வாக இருக்கட்டும், அல்லது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், ஜாதிவாரி கணக்கெடுக்காக இருக்கட்டும்,
பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களையும் உதவி மின் திட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்குமே ஒரு எதிர்குரல் கொடுக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் அரசுடைய ஆசிரியருடைய வாழ்வாதார கோரிக்கையான பென்ஷன் திட்டத்தில் மட்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அறிக்கை வந்தவுடன் அதை ஆய்வு செய்து வெளியிடுவது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் அளிப்பதையும் பார்க்குறோம். ஆக மிகப்பெரிய ஒரு நெஞ்சில் ஏந்திய வாளை முதுகில் குத்தியது போல என்ற அடிப்படையில் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கத்தை மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தி எங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார்கள். அவர்கள் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் கடையில் போய் கையேந்தி பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர் வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த அவலம் தமிழ்நாட்டில் இருக்கலாமா? இந்த பெருமை தராத ஒரு செயலை இந்த அரசு அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம். ஆனால் அரசு தரப்பில் ஏனோ தெரியவில்லை, தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளில் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறார்கள். தொழிலாளர்களும் இந்த நாட்டின் மக்கள் பகுதியில் ஒரு குறிப்பான கணிசமான உழைக்கும் மக்கள் பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கை யாருக்கும் எதிரான கோரிக்கை அல்ல, யாருக்கும் வேண்டாத கோரிக்கை அல்ல, அனைவருக்குமான கோரிக்கை. அரசு ஆக்கப்பூர்வமாக அணுகும். வீட்டுக்காவலில் வைப்பது, டோல்கேட் போன்ற இடங்களில் மடக்குவது இவையெல்லாம் ஜனநாயக ரீதியாக அனுமதிக்கப்பட்ட முறை அல்ல. அது அடக்குமுறை. அடக்குமுறை என்றும் வென்றதில்லை. இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. லட்சுமணசாமி ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன தான் முன்னாடி தான் வந்து பள்ளம் தோண்டினாங்க, அதுக்குள்ளே மறுபடியும் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆட்டோவில் ரொம்ப டேமேஜ் ஆகுது. கஸ்டமர்ஸு என்னப்பா இந்த ரோட்லலாம் வர, இந்த ரோடு எப்படி இருக்குது சொல்லி அசிங்கமாக எங்களை தான் திட்டுறாங்க. போர்க்கெல்லாம் போயிடுது. போருக்கு இப்போ மாற்றோன்னா 1000 ரூபா 2000 ரூபா. சிக்னலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பக்கம் போகிறவங்க டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு போனாங்க, இந்த பக்கம் வந்தவங்க இஷ்டானாக்கா 2 பேரும் சண்டை போட்டு நிற்கிறாங்க. அதே மாதிரி பள்ளம் நோண்டுறதா இருந்தால் எதாவது முன்கூட்டி தடுப்பு வைக்கணும். தடுப்பும் வைக்கல. ஏற்கனவே இந்த ரோட்டில் தான் ஒரு லேடி இறந்தாங்க. பள்ளம் நோண்டுறன்னு சொல்லி இந்த மாதிரி தான் நோண்டி காவாக்கு இந்த பத்மாசை ஸ்கூல் தாண்டி ஐஓபி பேங்க் இருக்குது, மேனேஜர் அந்த பேங்க்கில் வந்துன்னு இருந்தாங்க. கரெக்டாக கார் மேலே மாறம் வந்து காரோட நசிங்கி செத்தாங்க. ரோடு ஒன்று ஒழுங்காக போடணும், இல்லைன்னா ரோடு நோண்டக்கூடாது. எங்களுக்கும் ரொம்ப பாதிப்பாகுது. கஸ்டமரும் ஏறி வரவங்க நல்ல ரோடாக இருந்தால் தான் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்தாக்கா எங்களே திட்டுறாங்க. இங்கே தான் 2 வருஷமாக நான் பஸ் ஏறிட்டுருக்கேன். பட் இந்த டிராஃபிக்கான ரோட்டில் இந்த மேம்பாலம் எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்டேர்கேஸ் எல்லாமே இருந்துமே யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. இங்கேருந்து வயசானவங்க அந்த சைடு கிராஸ் பண்ணுறதுக்கும் அங்கேருந்து இந்த சைடு வர்றதுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப நாளாக குப்பையாக கூட்டி தான் இருக்குது. இது பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. இது கொஞ்சம் ரெடி பண்ணி கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தாங்கன்னா டெய்லி ஒர்க் போகிறவங்களுக்கும் சரி, வயசானவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும் பார்த்தா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. ஸோ பீக் டைமில் எல்லாம் இங்கே கிராஸ் பண்ணுறது முடியாத விஷயம். ஸோ இது கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக ஒரு பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பிரிட்ஜ் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நடப்பாதை மேலே போகிறது ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணாமல் இருக்குது. குப்பையும் இதுமாக இருக்குது. கொஞ்சம் சுத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும். மக்கள் பயன்படுத்துகிற மாரி இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்து தான் இருக்காங்க, டெய்லி பார்க்காம இருப்பாங்க. ஒரு பேர் வராங்க பார்க்காம இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பல வருஷமாக இருக்குது இது மாதிரியா. ஒரு இதுவே ஆக்ஷனே எடுக்கலை. இந்த ரோடு இது மாதிரி தோண்டி போட்டுட்டு இந்த போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேறு சகதியமாக இருக்குது. போயிட்டு வந்தாக்கா பைக்கில் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. வந்து ஆக்சிடெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, விழுந்து கை கால் முட்டிலாம் பேந்து போதுடும். குழந்தைங்க ஸ்கூல் போகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெய்கிறப்ப தண்ணி வந்து பள்ளமாக இருக்குது, நல்லா போக மாட்டேங்குது. தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது குட்டையாக. அதனால் கஷ்டமாக இருக்குது. யாரும் அப்படியே வந்து யாரும் ஸ்டெப் எடுக்கல. ஒரு நாள் எம்எல்ஏ வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்புக்கு இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் மண்ணு கொட்டினாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடுவில் எதுவுமே பண்ணவே இல்லை, அப்படியே விட்டாங்க. அவங்க வந்தால் மட்டும் அந்த பள்ளத்தில் மண்ணு கொட்டுறாங்க. அது மழை பெஞ்ச உடனே அடிச்சின்னு போயிடுது அந்த மண்ணெல்லாம். மற்றபடி அது ஸ்டெப் எடுக்கல, யாருமே இது எடுக்கல இது வரைக்கும். நான் ஒரு காலமாக பார்க்குறேன், இந்த ரோடு வந்து ஒரே மோசமாக இருக்குது. எந்த ஒரு காரணத்தை கொண்டு யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க.
செப்பரேட்டு கேட்டாலும் அவரை பாரு இவரை பாருன்னு சொல்கிறாங்க ஒழிய எந்த ஒரு காரணமும் கிடையாது. நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? கவர்மெண்ட்டே இப்படி இருக்கும்போது பப்ளிக் நாங்கள் என்ன பண்ணுறது? அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணி கொஞ்சம் செய்யுங்க, உதவி செய்யுங்க கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல வந்து நைட் டைம் அண்ட் காலைல டைம்லலாம் வந்து வண்டிகள்லாம் போகும்போது அங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது நிறையா. ஏன்னா வந்து அப்படியே ஓப்பனில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பெரிய பெரிய வண்டிலாம் இங்கே கிராஸ் ஆகும்போது ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளமாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நிறைய வண்டி இங்கே வந்து நிறைய டிராஃபிக் ஆகும். ஏன்னா வந்து லிங்க் ரோடாக இருக்குது. துறைப்பாக்கமும் அண்ட் நீலாங்கரையும் லிங்க் ரோடாக இருக்கிறதுனால நிறைய டிராஃபிக்ஸ் நிறையா வரும். ஸோ பெரிய பெரிய வண்டிலாம் வரும்போது எதனா வந்து வண்டி இடித்து அங்கே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். ஸ்கூல் பசங்களாம் ஏற்றிட்டு போகும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ போகும்போது வந்து வாகனம் வந்து ரொம்ப நெரிசலாக இருக்குது. அடிக்கடி வந்து இங்கே ரொம்ப டிராஃபிக் ஏற்படுது. ஸோ இந்த ரோடை கிராஸ் பண்ணாவே டிராஃபிக் டைமில் எப்படி ஒரு 1/2 hour மேலே ஆகிடுது. ஸோ இது சீக்கிரமாக இந்த பணியை முடிச்சோன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது. பட் ஏன் இவ்வளோ நாள் முடிக்க இருக்காங்கன்னு தெரியல. சீக்கிரமாக முடிச்சாங்கன்னா கொஞ்சம் அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும். முதன்மை கல்வி அலுவலகத்தில் அமைச்சு பணியாளர்களுக்காக ஒரு நேர்முக உதவியாளர் பணியிடம் உருவாக்கி உடனடியாக நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். 1992ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அரசாணையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட இணை இயக்குனர், துணை இயக்குனர் பணியிடங்களை உடனடியாக அனுமதித்து ஆணை வழங்கி செயல்படுத்திட வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பள்ளிக்கல்வித்துறையிலே கருணை அடிப்படை நியமனத்தில் பணி வேண்டி 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காத்திருக்கும் சூழ்நிலையிலே கருணை அடிப்படைக்காக வழங்கப்பட்ட 25% வழங்கப்பட்ட சதவீத பணி நியமனத்தை 5% தமிழக அரசு குறைத்திருக்கிறது. அதை உடனடியாக பள்ளிக்கல்வித்துறைக்கு விலக்களித்து பணி வாய்ப்பு கருணை அடிப்படைக்காக காத்திருக்கும் 1500 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். பதினஞ்சு நிமிஷத்தில் வரேன். நான் மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். இங்கே துறைப்பாக்கம் தான் ஆஃபீஸ். எனக்கு 15 நிமிஷம் தான் எனக்கு ட்ராவலிங் டைமு. காமாட்சி ஹாஸ்பிட்டல்கிட்ட சரியான டிராஃபிக்கு. அங்கே ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பிஎஸ்ஆர் மால் லெஃப்ட் எடுத்து அவ்வளோ தூரம் போய் யூ-டர்ன் பண்ணிவிட்டு அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது. கிட்டத்தட்ட எனக்கு வர்றதுக்கு வந்து அரை மணி நேரத்தில் 40 நிமிஷம் ஆகுது ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் வர்றதுக்கு. 15 நிமிஷம் ட்ராவலிங்க்கு 40 நிமிஷம் ஆகுதுன்னா இதுதான் டிலே ஆகுது. அரை மணி நேரம் டிலே ஆகுது. ஆஃபீஸும் பிரச்சனை, நேரத்துக்கு போக முடியல டைமுக்கு. அதுதான் பிரச்சனை. என்ன பண்ணணும்னா சரியான டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கணும். அதில் ஹெல்மெட் போடாதவங்கலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் மாலில் திரும்பி லெஃப்ட் எடுக்கும்போது மடக்கி பிடிக்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். சிக்னலில் வந்து வயலேஷன் பண்ணால் அது பிடிக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாரையும் ரோட்டில் போகிறவங்கலாம் வழிமறித்து இந்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிரச்சனை. ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. எல்லா இடத்துலையும் நோண்டி பயங்கரமாக இந்த கைவேலி ரோட்டெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லு நோண்டி திரும்ப போட்டு ரொம்ப மோசம். நீங்கள் தெருவில் விட்டதுனால என்ன இருந்ததுனாக்கா ஸ்கூலுக்கு வர பசங்க, வாகனத்தில் போகிறவங்க எல்லாருக்கும் இது கஷ்டமாக இருக்குது. இதனால் பெரிய பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே மடிப்பாக்கத்தில் இது ஒரு இன்சிடென்ட் தான். ஒருத்தர் வந்து மாடு குத்தி இறந்து போயிட்டார். அதனால் அந்த மாதிரி சம்பவம் வர வேணான்னு நான் தாம்பரம் நகராட்சியை தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த டிரான்ஸ்போர்ட் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் டெய்லி மாடு ஒரு 10-15 மாடு இருக்குது. இதனால் இந்த ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. படம் என்ன பிடிச்சிட்டு போனாலும் மாடு வந்து அது மாட்டு விட்டுன்னு இருக்காங்க. அது கண்டது தின்னுது. இங்கே இருக்கிற குப்பையை பிளாஸ்டிக் பொருளாதாரம் மாட்டுக்கும் அது ப்ராப்ளமாக இருக்குது, மனுஷனுக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. அது நம்ம தேண்டி தான் குத்த வருது. அது மாட்டு டிராஃபிக் இடைஞ்சலாக இருக்குது. ரோட்டில் அது டிரான்ஸ்போர்ட் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் பாருங்கள் மாடு அப்படியே இருக்கும். நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குறுக்கு நடுக்க ரோட்டை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுதுங்க. குறுக்கு நடுக்கலாம் போல் ரோடே அடைச்சி உட்காந்து படுத்துக்குது, எல்லாம் பண்ணுது. குப்பையெல்லாம் தின்னுது, பிளாஸ்டிக்லாம் தின்னுது. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. குப்பையெல்லாம் கலரி விடுது. அதனால் ஒரே ஸ்மெல் வருது. தான் மாடு வளர்க்குறவர்கிட்ட சொல்லி தயவுசெய்து மாட்டெல்லாம் வீட்டில் வச்சுக்க சொல்லுங்கள். அதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கேள்விப்பட்டேன்.